ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே அறிவிச்சது யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நான் முதல்வன் திட்டம் கீழே வருதுங்க. சரிங்களா? சீஃப் மினிஸ்டர்ஸ் க்ரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஓகேங்களா? நல்ல சம்பளமே 65,000 இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 65,000 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது போக உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸுமே 10,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக ஜாப் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் இது உதவாதுப்பா, எனக்கு எதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அறிவிச்சிருக்க ஒரு விஷயம் தாங்க. ஓகேங்களா? இது வந்து க்ரீன் ஃபெல்லோஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தான் இவங்க வந்து கால் ஃபார் பண்ணியிருந்திருக்காங்க. இது என்னடா க்ரீன் ஃபெல்லோஸ் அப்படின்றது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து டென்யூர் அப்படின்னா 2 வருஷத்துக்கு தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதோட லிங்க்கை மேலே அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னாவே வேறு ஒரு பேஜுக்கு நம்மளுக்கு நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். இந்த பேஜை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா மொபைல் மூலியமாக கூட உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ப்ரௌசர் சென்டர் போய் தான் ஃபில் பண்ணணும்னு இல்லை, மொபைல் மூலியமாக கூட உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் முன்னாடியே நீங்கள் ரெடியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சரிங்களா? அடுத்தது வந்து மாதம் இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 65,000. இது போக ட்ராவல் அலவன்ஸே உங்களுக்கு வந்து 10,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நாலேஜ் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா நாலேஜ் பார்ட்னர் அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஃபார் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா 24/5/2025. கடைசி நாள் வந்து 7/6 தாங்க. 7/6/2025 தான் கடைசி நாள். சரிங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி நார்ம்ஸு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 38 பேரை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டம் இருக்கு இல்லையா? அதனால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்குது. செலெக்ஷன் வந்து மெரிட் பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவை நாங்கள் கால் ஃபார் பண்ணுவோம். அந்த இன்டர்வியூவில் ரேங்கிங் பேஸில் நம்ம வந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, க்ரீன் ஃபெல்லோ அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்துருக்கணும். 70% சிஜிபிஏ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சரிப்பா. இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து லைஃப் சயின்சஸ்லேயோ, என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேயோ, மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிலையோ, ஃபாரஸ்ட்ரிலேயோ, வைல்டு லைஃப்லையோ, பப்ளிக் பாலிசிலையோ, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லையோ நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 70% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 30 வயசு தான் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வயசு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் அலவுட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அண்டர் கிராஜுவேட் பண்ணவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இதில் என்விரான்மெண்டல் சயின்ஸில், மேனேஜ்மெண்ட்டில், எக்காலஜியில், ஃபாரஸ்ட்ரியில், வைல்டு லைஃப், பப்ளிக் பாலிசிலேயோ, சிமிலர் ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ரெமினரேஷன் எவ்வளோ இருக்கும், அதாவது சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாதத்துக்கு 65,000 நாங்கள் கொடுக்குறோம். இதோட உங்களுக்கு வந்து 10,000 ட்ராவல் அலவன்ஸுமே நீங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நல்லபடியாக உங்களுக்கு தமிழ் வந்து பேசவும் எழுதவும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, ஆங்கிலமும் உங்களுக்கு நல்லாவே பேசவும் எழுதவும் தெரியணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேக்கன்சி அவங்க இது க்ளீனாக அவங்க போட்டு கொடுத்துருக்காங்கங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
ஜென்ரல் கேட்டகரி அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓசியில் 11, பிசியில் 10, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 7, எஸ்சியில் 5, எஸ்சிஏல 1, எஸ்டியில் 1, 36 அவங்க 2 பேர் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசி நாள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 7 ஜூன் 2025. சரிங்களா மக்களே? ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் அவங்க அப்ளிகேஷன்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் மூலயமா எதுவுமே கிடையாது அப்படின்றது திட்டவட்டமாக அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணுங்கள், செக் அவுட் பண்ணுங்கள், அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஏதோ ஒரு டிகிரி என்வரான்மெண்டல் சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படித்திருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ மக்களே.